நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்கள் என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நண்பர்கள் நான் சொல்கிறது இதை பார்த்துட்ருக்கவங்க எல்லாரையும் உலகம் பூரா இருக்கிற நட்பு. நான் இது வரைக்கும் நிறைய சம்பாதிச்சிருக்கேன், நிறைய இழந்திருக்கேன். ஆனால் அந்த சம்பாதிச்ச நட்பை இழக்கிறது மட்டும் எனக்கு கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம். எனக்கு ஒரு பேராசை, எந்த பதிவாக இருந்தாலும் என்னை பற்றின ஒரு விஷயம் பாசிட்டிவாக மட்டுமே வரணும். ஒரே ஒரு நெகட்டிவான கமெண்ட் வந்தால் கூட நான் ஆக்சுவலாக கொஞ்சம் செத்துடுறேன். அதான் உண்மை. இதுக்கெலாம் நீங்கள் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தா அது என்னை அறியாமல் என்னை ஒதுக்கிடுது. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நண்பர் ஒருத்தர் மிக கெட்ட வார்த்தைகளை எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். அவருக்கு ரொம்ப நன்றிங்க, உங்களுடைய நம்பர் அனுப்புங்க, நான் உங்களோட பேசுகிறேன், உங்களுடைய கருத்து தவறுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னோன்னா அவர் அப்படியே, சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், நான் இவ்வளோ கெட்ட வார்த்தையில் பேசி கூட நீங்கள் என்னை மிக நல்ல வார்த்தையில் சொல்லி என்னை கூப்பிட்றீங்க, இல்லாட்டி எனக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய விருப்பம் சார், அது திடீர்னு நீங்கள் ஒரு பக்கமாக ஆகிடக்கூடாது, ஒரு இனத்தவர் ஆகிடக்கூடாதுங்கிற வருத்தத்தில் அதெல்லாம் வேறங்க. ஆனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வார்த்தைகள் இருக்கு இல்லையா? நான் எதுக்காக சொல்ல வரேன், ஒரே ஒருத்தர் தவறாக சொன்னால் கூட அவர்கிட்ட தேடி கண்டுபிடிச்சி அந்த தவறை சரி பண்ணிக்கணும், அல்லது என்னுடைய விஷயம் தவறு இல்லைன்னு சொல்லணுங்கிறதுல நான் எப்போவுமே ரொம்ப தீர்க்கமாக இருக்கேன். இது நிறைய இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கு. இப்போ கூட நான் பதிவு பண்ண வந்தது மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அவர்களை சந்திச்சுட்டு வந்த ஒரு இனிமையான அனுபவத்தை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கான விஷயம். நான் பார்த்துட்டு வந்தவொடனே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியில் ஒரு பயங்கர பரபரப்பாகி, அது ரொம்ப ஒரு ஸ்வீட் மெமரி. அதை நான் என்ன பேசினேன் அவரோட, அவர் என்ன பேசினாருங்கிறத தனித்தனியாக ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ஒரே ஒரு வீடியோ எடுத்து அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாங்கிற எண்ணத்தோடு நான் இப்போ பேச போகிறேன். இப்போ நான் பேசுகிறதுலையும் ஏதாவது என்ன அறியாமல் தவறுகள் இருந்தால் அதை முன்கூட்டியே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு வார்னிங் எப்படியுமே போட்டுக்க முடியுமான்னு பார்க்குறேன். நான் இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துன்னு அந்த லெஃப்ட்டில் போடுற மாதிரி, சபரிமலைக்கு போகும்போது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்கிற தவறுகள் எல்லாம் மன்னிக்கணும் ஐயப்பான்னு கேட்டுக்குவாங்க. அந்த மாதிரி நானும் கேட்டுக்கிறேன். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். நேற்று மாலை ஒரு முதல்வரை சந்திக்கிறோங்கிறத மீறி நம்ம தொழிலில் இருந்த ஒருத்தர், நம்ம நேசத்துக்கு உரியவராக இருந்த ஒருத்தர், அப்புறம் மாண்புமிகு மாணவன் ஒரு படத்தில் நடித்த மிக சாதாரண நிலையிலேருந்து அவருடைய லைஃப் ஆரம்பித்து ஒரு பெரிய ஸ்டாராகி, அந்த ஸ்டார்டம் எப்படியாவது மக்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சி, அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த அரசியல் விஷயங்களை பற்றிலாம் கவலையே படாமல் தன்னந்தனியாக ஒரே ஒரு மனிதன் ஒன் மேன் ஷோ மாதிரி அந்த வாருக்குள்ளே போய் போரிட்டு ஜெயிச்சு போய் அந்த முதல்வர் ஆசனத்தில் உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலே நான் ரொம்ப எமோஷ்னலாக, நான் இதை அடிக்கடி நினைப்பேன். ஷோபா சந்திரசேகர் அவர்களும் திரு சந்திரசேகரும் எப்படி திரு விஜய் மேடை ஏறும்போதோ இல்லை சிஎம் ஆகும்போதோ என்ன மாதிரியான உணர்ச்சி வசப்பட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி உணர்ச்சி நான் ஜென்ரலாகவே அந்த மாதிரி கொஞ்சம் எமோஷ்னலான கேரக்டர். நேற்று நான் அவரை சந்திக்கும் போது கூட கொஞ்சம் நேரத்தில் எமோஷ்னல் ஆகிட்டேன். இந்த விஷயத்தெல்லாம் பேசும்போது அவரே பயங்கர ஆச்சரியப்பட்டு, என்ன சார் இப்படி எமோஷ்னல் ஆகுறீங்க நீங்கள்? நான் சொன்னேன், உங்களுடைய வெற்றி சாதாரண வெற்றி இல்லை சார். நான் ஏதோ ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவனாக இருந்தால் உங்கள் வெற்றியை நான் வேறு விதமாக பார்க்கலாம், என்னுடைய விமர்சனங்கள் வைக்கலாம். இது நான் விமர்சனமே வைக்கிறதில்ல, மகிழ்ச்சியை மட்டும்தான் தெரிவிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் ரொம்ப உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம்லேயே ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஃப்ரேம் ஒன்று, போர்ட்ரேட் ஒன்று பண்ணி, அதில் கீழே ஒரு சிம்மாசனத்தை மட்டும் ஒரு 3Dயாக பண்ணி, அதாவது அந்த ஃப்ரேமை விட்டு ப்ரொஜெக்டாகி வெளியில் வந்திருக்க மாதிரியான ஒரு சிம்மாசனம், அதையும் வச்சுட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஒரு கிங் மாதிரி மிஸ்டர் விஜய் இருப்பார், அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ நண்பர் ஸ்ரீதர் அதை அழகாக பெயிண்ட் பண்ணி கொடுத்தாரு. இது ஒரு 4-5 நாளாக தவம் இருக்குது அவர்கிட்ட போகிறதுக்காக. அதை எடுத்து காமிச்சோன்னே அப்படியே ஒரு குழந்தை மாதிரி அதை பார்த்தாரு. அப்புறம் நான் வாசித்து காமிச்சேன். மெதுவாக ரொம்ப யோசித்தார், நான் சொல்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு. அப்புறமேல அதை ரசித்தார். நான் எழுதியிருக்கிறது சினிமாயனம் டு சிஎம் ஆசனம், சினிமாயனம் டு சிஎம் ஆசனம். அராஜகமற்ற ஆட்சியை தர அரகஜா திலகமிட்டு விஜய பேரரசாக அரியணையை அலங்கரிக்கும் உலக அரசியல் அதிர்வினில் தமிழ் எழுத்துக்களாக இல்லாமல் அதிர் தமிழாகவும் விஐஎன் WIN இங்கிலீஷில் அதிர்வின் முதல்வருக்கு. இது எனக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆரம்பத்துலேருந்து நான் யாரையும் காப்பி அடிக்கிறது இல்லை. பட் நான் எழுதுகிற மாதிரி வேறு ஒருத்தரை காப்பி அடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய அதில் வார்த்தை புரட்டல் கிரட்டல் நான் அதை ரசிப்பேன். இந்த
அப்புறம் நான் எழுதுனதுக்கப்புறம் நான் உடனே அதை எடுத்து அப்படியே போட்டுற மாட்டேன். தமிழரசன் ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார், நல்ல தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர், ஏதாவது சந்திப்புழைன்னா அவர்கிட்ட கொடுத்து திருத்திக்குவேன். அந்த மாதிரி ஆஃபீஸில் இருக்க ஒரு 4-5 பேர்ட்ட அதை காட்டுவேன். அப்படி நான் இதை அவர்கிட்ட காட்டும்போது, அராஜகமற்ற ஆட்சியை தர அரகஜா திலகமிட்டுன்னா, அரகஜான்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களா, அது வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது எப்படி சார் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறதாகும்? நான் சொல்கிறேன், அவருடைய நெற்றியில் இந்த மாதிரி ஒரு கருப்பு பொட்டு நான் சமீபத்தில் பார்க்குறேன். அது பேர் வந்து அரகஜான்னு ஒன்று. இப்போ உலகம் பூரா அது ஒரு பயங்கர வைரல் ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் அரகஜா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அரகஜம் முழுகஜான்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அரகஜாவை. அவ்வளோ பாப்புலர் ஆகிடுச்சு அது. எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அதை எடுத்து, எனக்கு இந்த ஜவ்வாது மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும். இப்போ வர பர்ஃப்யூமை விட எனக்கு அந்த ஜவ்வாதெல்லாம் பிடிக்கும். நான் நாடகத்துலேருந்து வந்தவங்கிறதுனால நாடகத்தில் வந்து வெறும் 25 பைசாவுக்கு ஒரு ஜவ்வாது பொடி கிடைக்கும். அதை எடுத்து தண்ணியில் போட்டு தடவி அதில் உடம்புலலாம் தடவிக்கிட்டு, எம்கே தியாகராஜ பாகவதர் அந்த மாதிரி ஜவ்வாது பவுடர் தடவுவார்னவாங்க. அந்த மாதிரி வெறும் 25 பைசாவுக்கு வாங்கி அதை 25 மாதம் வச்சுருப்பேன் நான். பொடி போடுற மாதிரி அதை எடுத்து கொஞ்சமாக எடுத்து பொடி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பொடி எடுத்து பொடியோண்டு போட்டு அந்த மாதிரி எனக்கு இந்த அரகஜா ஸ்மெல் பிடிச்சிருக்கு. நான் வந்து என்னுடைய வார்த்தைகளுக்குள்ளே அந்த காயினேஜ், அராஜகமற்ற அரகஜா, இவ்வளோ தான் என்னுடைய விஷயம். அதை ரெண்டையும் எடுத்து போட்டு எழுதியிருந்தேன். அதனால் இது வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் இல்லை சார். அப்புறம் அவர் சொன்னார், உங்கள் எழுத்துக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது அதனால் அப்படின்னு. ஆனால் விஜய் பேரரசுங்கிறத யாருமே தப்பாக சொல்லவே இல்லை. நான் ஏற்கனவே ஒரு தடவை விஜயம்ங்கிறத பற்றி நான் சொன்னேன், யார் வேணாலும் விஜயம் செய்யலாம் அப்படின்னு சொன்னது அந்த நேரத்தில் ஒரே பரபரப்பாச்சு. அப்புறம் இப்போ சமீபத்தில் ராஜா சாருடைய ஷோவில் இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு, உலகத்துக்கே இசைராஜா இளையராஜாவாக இருக்கலாம், ஆனால் நாட்டுக்கு, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு ராஜா விஜயம் செய்திருக்கிறார். விஜயம் சொன்னோன்னே அடிக்கிறாங்க, கிளாப்ஸ். எல்லாருக்கும் தெரியும் அவர் மிஸ்டர் விஜய் சொல்கிற நானுங்கிறது தெரியும். அந்த விஜய் பேரரசு தான் நான் சொல்ல வந்தது. இது வந்து அந்த ஃபோட்டோ வெளியில் வந்து அதில் நான் என்ன எழுதியிருந்தேன்னு வெளியில் வந்ததுக்கப்புறமேல உடனடியாக அது ஏன் விஜய பேரரசுன்னு போடுறீங்க, அது ஏன் சோழ அரசுன்னு போடக்கூடாது, நீங்கள் ஏன் வந்து விஜய பேரரசு விஜயநகர பேரரசுன்னு போடுறீங்க, இந்த மாதிரி ஏதோ கச்சன்னு அதில் இது நான் சத்தியமாக எதிர்பாராதது. ஏன்னா நம்ம படித்து காட்டுறவங்க யாராவது ஒருத்தராது இந்த மாதிரி குதர்க்கமாக கண்டுபிடிச்சி அதை போடாதீங்கன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, நம்ம இதை தவிர்த்திருக்கலாம். அந்த வார்த்தையை நான் எழுதுறதுனால எனக்கு என்ன லாபம்னு எனக்கு தெரியல. ஸோ அது அந்த மாதிரி அதை எடுத்து படித்து காமிச்சேன். அதுக்கப்புறமேல ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு அதோட ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அது இல்லாமல் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், அந்த பெயிண்டிங் இல்லாமல்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது பக்கத்தில் வந்து கை போட போனவர், கை போடலாமா சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் என்ன சார் இது, நான் தானே சார் உங்ககிட்ட கேட்கணும். இப்போ அவர் சிஎம் ஆகிட்டார், டப்புன்னு பழையபடி அந்த மாதிரி ஒரு நட்போடெல்லாம் கை போடுறது அவ்வளோ சரி விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன். போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி கையெழுத்து போட்டுக்கிட்டு அப்படியே அதோடு எங்களுடைய பேச்சு எல்லாம் முடிஞ்சு போனதாக அர்த்தம். அவ்வளோ ஒரு நட்பு ரீதியாக உணர்வுபூர்வமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் யாருமே இல்லாமல் நாங்கள் 2 பேர் மட்டும் ஒரு 15 நிமிஷம் பேசுகிறதுக்கான ஒரு அவகாசம் கிடச்சிது. முதல் 5 நிமிஷம் வந்து நான் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தேன். அதை வெளிப்படுத்துகிற விதமே வந்து கண்ணெல்லாம் கலங்கி, அவர் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வாங்கப்பான்னு சொல்கிற அளவுக்கு நான் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தேன். டிஸ்டர்ப்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்களை அப்படி பார்க்குறது பயங்கர சந்தோஷமாக இருக்குது சார், அப்படி சார் இப்படி. நான் வந்து மிஸ்டர் விஜய் போய் நேற்று பார்த்துட்டு வந்துட்டேன்னு ஒன்று, இன்றைக்கி வேறு ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் நான் உங்களை அன்ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. எனக்கு இந்த மாதிரியான ஒரு விகல்பம் எதுவுமே இல்லை. அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் எப்படி போய் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறாரோ, திரு வைகோ அவர்களை சந்திக்கிறாரோ, அந்த மாதிரி தான் இது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு விஷயம் தானே. அந்த மரியாதையில் நான் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால நான் ரொம்ப எமோஷனல் ஆகி அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பேசினதுக்கப்புறமேல அவர் என்னுடைய குழந்தைங்களை பற்றி பேசுகிறதோ, பல வருடங்களுக்கு முன்னாடி விஜய் திருமண மண்டபம் அந்த வடபழனியில் என்னுடைய தலைமையில் விஜய் அவர்களுடைய செலவில் ஒரு 10 பேர் ஏழை எளியவர்களுக்கான திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. அதை நான் தலைமையாக தாங்கிறதுக்கான தகுதி என்னவாக இருந்ததுன்னா, கல்யாண சுந்தரம்னு ஒரு படம் நான் ஆரம்பித்தோம். அந்த படத்தோட பூஜை செலவுகளுக்கு பதிலாக நான் வந்து ஒரு 16 ஒரு ஏழை எளியவர்களுக்கு நான் திருமணம் செஞ்சு வச்சு அப்படி தான் ஆரம்பித்தேன். அதை வந்து எஸ்சிசி சார் வந்து பார்த்துருந்தாரு. அதனால் அவர் அந்த இன்ஸ்பிரேஷனில் என்னை கூப்பிட்டுருந்தாரு. இதை பற்றிலாம் நாங்கள் பேசினோம். அப்படிலாம் பேச ஆரம்பித்து அப்புறமேல கீர்த்தனா என்ன பண்ணுறாங்க எல்லாத்த பற்றியும் அப்படியே பேசி அப்புறமேல நான் 2 விண்ணப்பங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதில் ஒன்று வந்து டாஸ்மார்க் பற்றினது. நான் ரொம்ப வருஷமாக கவனிச்சிட்ருக்க ஒரு விஷயம், மக்கள் திலகம் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இவங்கெல்லாம் வந்தால் டாஸ்மார்க்கை வந்து ஒழிச்சிடலாம் நிரந்தரமாக அப்படின்னு பல தடவை மக்கள் திலகம் எம்ஜிஆரை பற்றி நமக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அவர் ட்ரை பண்ணார், அவராலேயும் முழுமையாக முடியல. எந்த ஆட்சி வந்தாலும் முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
இது வந்து தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்கு, அதுக்குரிய கூலி ஒன்றும் மிக மகிழ்வாக இல்லாமல் ஒரு சராசரி வாழ்க்கை தரத்தை தாண்டின ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இல்லாததுனால சாயங்காலம் போகும்போது ஒரு வெறுமை வந்துடுது. அட போங்கடா, என்ன உழைச்சி என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் நாங்கள் உழைச்சாதான் நாளைக்கு நாங்கள் சோறு திங்க முடியும், அப்போ எனக்கு இந்த உடம்பு வலிக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாக தான் இந்த சொல்யூஷன் இருக்குது. இந்த சொல்யூஷன்றது அந்த டாஸ்மார்க்கில் கிடைக்கிற அந்த மருந்து. அதை வந்து இந்த அளவோடு குடிக்கலாங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அளவோடு நிறுத்துறதுங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. அது அந்த நேர பிரச்சனைக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு வெறுமையும் அதிருப்தியும் அவங்களுக்கு ஏற்பட்டு போகிறதுனால இதுவே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்ச காலத்துக்குள்ளே மேம்பட்டு போய் அவங்க இவ்வளோ உழைச்சா அதில் ஒரு வாழ்க்கை நல்லாயிருக்கும், நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னா மேபி அவங்க யோசிப்பாங்களோ என்னமோ தெரியல. ஸோ இது வந்து அவங்கள அணுக வேண்டிய முறையே வேறையாக இருக்கணும். உலகம் பூரா வந்து மது விற்பனைக்கு இருக்குது. அப்போ நம்ம நாட்டில் மட்டும் எப்படி அது இல்லாமல் இருக்க முடியும்? அப்போ அதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணணும். இதை மூணுனா உடனே கள்ளச்சாராயம் ஒன்று பெருகிடும். இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது. அப்புறமேல இதனால் அரசாங்கத்துக்கு வர வருமானம் பெரிய வருமானம் இப்படிலாம் இருக்கும்போது அப்போ இதுக்கு வேறு என்ன பண்ணலாம்? நமது முதல்வர் வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறமேல உடனடியாக அடுத்த நாள் 717 கடைகளை வந்து மூடி, அதுவும் பள்ளிக்கூடம் கோயில்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளை வந்து அகற்ற சொன்னாங்கன்னு அதுக்கு ஒரு தாய்மார்கள் மத்தியில் ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைச்சிது. பட் எனக்கு என்ன யோசனை வந்ததுன்னா, இதை நான் வந்து ஆண்டாள்னு ஒரு படம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதா இருந்தேன். அந்த ஆண்டாள் படத்தில் அந்த மைய பிரச்சனையை வந்து இந்த டாஸ்மார்க்னால் ஏற்படுற விளைவுகளை பற்றி அந்த படம். அந்த படத்தோட எண்டில் நான் என்ன முடிவு பண்ணியிருப்பேன்னா, அந்த கதாநாயகி தான் இப்போ நம்ம பிளாஸ்ட் படத்தில் எப்படி அபிராமியோட ரோலோ அந்த மாதிரி வெரி மோஸ்ட் பவர்ஃபுல் ரோல் வந்து அந்த கதாநாயகி. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டாஸ்மார்க் வேண்டான்னு நான் சொல்லலை, மக்களை குடிக்க வேண்டான்னு சொல்லலை, பட் எங்கே இதை வச்சுக்கலாம் அப்படின்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற இடுகாடோ சுடுகாடோ அந்த மின் தகனமோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு பெரிய ஏரியா இருக்குது. அந்த இடத்துல கொண்டு போய் இதை வச்சிட்டோம்னா மக்களுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு பயம் வரும். அதை குடிக்க போகும்போதே என்னப்பா நம்ம கடைசியாக போகிற இடத்துக்கு முன்னாடியே வரமோ அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் பயம். இதை வந்து நம்ம சிகரெட் விற்கும்போதும் அது மேலே போடுறோம், பாட்டில் விற்கும்போது கூட பாட்டிலில் போடுறோம், இதை வந்து உயிரை கொல்லும் அப்படின்றதெல்லாம் போடுறோம். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வார்னிங் மாதிரி இருக்கும் அது. அப்புறம் வருமானமும் கெடாது, ஊருக்குள்ளே இருக்கிற தகராறுகள் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாயிடும், அங்கே கொஞ்சம் இடமும் இருக்குது, ஏன் அங்கே வைக்கக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஒரு யோசனை இருந்தது. அதை பற்றி நான் போய் சொன்னேன். இப்போ நான் போய் சந்திக்கிறது வந்து எனக்கு ஏதாவது அதில் ஒரு பதவி வேணும், இல்லை எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், எனக்கு ஏதாவது ஒரு லாபம் வேணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லாமல் இப்படியான ஒரு பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு விஷயமா இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் சொன்னேன். அது வழக்கமாக நான் சொல்கிற காமெடி ஸ்டைலில் நான் சொன்னேன். இதை தவிர்க்கவும் இல்லாமல் தவிர்த்தா அது மக்களுக்கு பயங்கர கோபம் வருது. எப்படி நீங்கள் டாஸ்மார்க்கை மூடலான்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்வினைகள் நிறைய இருக்குது, அதனால் இப்படி ஒன்று பண்ணலாமா, இதனால் யாருக்குமே எந்த நஷ்டம் இல்லைல்ல அப்படின்னு நான் சொன்னேன். அதை வந்து அவர் சிரித்தார். அது உடனடியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அது ஒன்றும் பிரமாதமான யோசனையும் இல்லை, அது ஒரு குட்டியாக ஒரு யோசனை. அப்புறம் என்னுடைய மகள் கீர்த்தனா வந்து ஒரு விண்ணப்பம். அவங்களுக்கு வந்து எல்லா உறவுகளை மீறி அவங்களுடைய செல்ல பிராணிகள் மேலே அவங்களுக்கு இருக்கிற அன்பு உயிர் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகம். இப்போ கூட சொன்னாங்க, ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 5 கேமரா, அந்த 5 கேமராவும் அவங்க வந்து மணிரத்னத்திட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க போயிட்டு வரத்துக்குள்ளே அது எல்லாத்தையும் கண்காணிக்கிற மாதிரி அவங்களுடைய பார்வையிலேயே வச்சுக்கிறதுக்காக ஒரு 6 பூனைக்குட்டி இருக்குது. அதை எப்படி பாதுகாக்கிறாங்கன்னா அப்படி அதை தாயை கூட பாதுகாக்க முடியாது அந்த மாதிரி. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த தெருவில் இருக்கிற வாயில்லா ஜீவன்கள், இந்த ஐந்தறிவு ஜீவன்களை பற்றின ஒரு அக்கறை. அதை வந்து இப்படி ஒரு நல்வழி அவங்களுக்கு ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற பற்றி எனக்கு அதை பற்றி விவரமாக சொல்ல தெரியாது. நான் இந்த டாஸ்மார்க்கை பற்றி கடமுடான்னு பேசுகிற மாதிரி அது பேச முடியாது. அதனால் அது ரெண்டையுமே அந்த கருத்தை மட்டும் அவர்கிட்ட எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த சந்திப்புக்கு நன்றி சொல்லிவிட்டு வெளில வந்தேன். வெளில வந்ததுக்கப்புறம் கூட நினைவு அப்படியே ரொம்ப ப்ளசண்ட்டான அவருடைய முகமும் அப்படியே நினைவிலே அப்படியே தங்கிட்டு இருக்கு. சந்தோஷம். இதுதான் நடந்தது. பட் இந்த சிம்ஃபனி ஷோவுக்கு போயிருக்கும்போது நிச்சயமாக நம்மளை மேடையெல்லாம் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருந்தேன். திடீர்னு என் பேர் வந்தது. வந்தவுடனே நான் அப்படியே இங்கேருந்து அந்த படிக்கட்டு ஏறுறதுக்குள்ளே நான் யோசிக்கிறேன், என்ன பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி வந்து என்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க சொன்னாங்க, நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து பெர்த்துலேருந்து வரேங்க அப்படின்னாங்க.
உடனே நமக்குன்னு ஒரு புத்தி ஓடும்ல, நீங்களாவது பெர்த்துலேருந்து தானே இங்கே வரீங்க, பெர்த்துலேருந்து இங்கே அவரை ரசிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் கிடச்சிது. இந்த ஒரு பாயிண்ட் பத்தாது இல்லை. இப்போ நம்ம போய் சிஎம் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி ஏதோ ஒன்று வித்தியாசமாக கொண்டு வருவீங்க நான் எதிர்பார்த்தேன்றாரு. அப்போ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல அப்படின்னு படிக்கட்டி ஏறி போய் நான் பேசும்போது நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியாது. இந்த பர்த்தை பற்றி சொல்லி பர்த்துலேருந்தே நம்ம அவருக்கு ரசிகராக இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா பயங்கர கைத்தட்டல் வந்தது. அந்த கைத்தட்டலேருந்து நம்ம இன்னும் 2 வார்த்தை பேசுகிறோம். அதில் ஒன்று நான் சொல்ல முற்பட்டது என்னென்னா, இந்த அங்கே பார்த்திங்கன்னா பின்னாடி பூரா எல்லாம் பிரமாதமான வெளிநாட்டு கலைஞர்கள். அவங்க அந்த ஸ்ட்ரிங் போயிட்டு வர்றது எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது. அவங்களுடைய ப்ரொஃபஷனலிசமே அது தனி விஷயம். அதை பார்க்குறதுக்கே கண்குள்ளா காட்சி. அதுக்கு நடுவில் ராஜா சார் போய் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாரு, இதை இப்படி அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறார். நமக்கு அது புரிய மாட்டேங்குது, அந்த நோட்ஸுக்கெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியாது. அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, அது இங்கே பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், ஒரு காலத்தில் வெள்ளையர்களை தான் நம்ம வெளியேற்றிட்டு சுதந்திரத்தை கொண்டாடணும். ஆனால் இப்படிப்பட்ட வெள்ளையர்கள் இப்போ பின்னாடி உட்காந்துட்டு ராஜா சார் போய் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் நான் பாதியில் விட்டுட்டேன். நான் என்ன சொல்ல வந்தேன்றதை விட்டுட்டேன். வந்துட்டு மறுநாள் மறுபடியும் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது, அந்த இன்னிசை இரவு நடக்கும்போது அப்போ நான் சொன்னேன், நேற்று நான் பதிவு பண்ண விஷயத்தோட கண்டினியூவேஷன் என்னென்னா, இப்படி வெள்ளைக்காரர்கள்லாம் சேர்ந்து அவருடைய ஆர்கெஸ்ட்ரா குழுவில் அவங்க வாசிக்கும்போது ட்ரம்ப்பே லாஸ்ட் ரோவில் நின்று ட்ரம்பட் வாசிச்சார்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நான் ரொம்ப கலவைக்கலாக பேசும்போது அவருக்கு பயங்கர கிளாப்ஸ் வந்துடும். அது நின்னதுக்கப்புறமேல நான் என்ன பதிவு பண்ணுறேன்னா, அப்படி ட்ரம்ப் இங்கே ட்ரம்பட் வாசிச்சார்னா ராஜா சாருடைய மியூசிக்ன்றது வெறும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே இல்லை. அந்த இசையிலிருந்து அன்பு கிடைக்கும், அமைதி கிடைக்கும், தூய்மை கிடைக்கும், மென்மை கிடைக்கும், ஆன்மா சுத்தப்படும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நிகழும். அப்படி ட்ரம்ப் அது இந்த குழுவில் இந்த குழுவில் அவர் வாசித்தாருன்னா இந்த ஈரான் வார் நடக்காது. இந்த ஈரான் வாரை பற்றி நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எத்தனை குழந்தைங்க, எத்தனை பொதுமக்கள் துபாய் ஏர்போர்ட்டில் துப்புன்னு ஓடிட்டுருக்காங்க. இன்னமும் இந்த வளர்ச்சி பெற்ற நாடுகள் உள்ள இந்த சூழ்நிலையில் கூட இப்படி ஒரு வார் அவசியமா? அதனால் ட்ரம்ப் இந்த வாரை தவிர்த்து விடுவார், அமைதியாகி விடுவார், சாந்தமாகி விடுவார். வார்னு முடியுது பார்த்திங்களா, அதில் கூட வார் இருக்குது, ஆனால் வார் மட்டும் நிகழாது இப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். ஒரு நல்ல விஷயத்தை பதிவு பண்ணணும். அதுதான் இந்த வாருக்கு அகெயின்ஸ்டாக, போருக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறோம். நம்ம கிடைச்ச அந்த மைக், அந்த வாய்ப்பை இதை சொல்லணுங்கிறத தவிர வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லை. அந்த மாதிரி கலைஞர்களை நம்ம தப்பாக பேசணுங்கிற விஷயமும் இல்லை. ஆனால் ராமாயணத்தில் ராமனை புகழும்போது ராவணன் அங்கே வில்லன் ஆகிடுவார். ராவணேஸ்வரன் ஒரு நாடகத்தில் பார்த்தோம்னா நான் பார்த்துருக்கேன், அதில் ராவணேஸ்வரன் தான் ஹீரோ. அவர் சீதையை தன்னுடைய மகளாக பார்த்தாருன்னு ஒரு கதை இருக்குது. இப்படி யாரை நம்ம ஹைலைட் பண்ணணுமோ அவங்கள ஹைலைட் பண்ணுவோம். அப்படி அந்த ராஜா சாருடைய ஷோவில் ராஜா சாரை ஹைலைட் பண்ணுறதுக்காக இப்படிப்பட்ட வெள்ளைக்காரர்களுக்கு நடுவில் ராஜா சார் போய் நோட்ஸ் கொடுத்து அதை வாசிக்கிறது பார்க்கவே கண்கொள்ளாத காட்சியாக இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன். இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு தவறு இருக்குது, நம்ம யாரையோ ஹர்ட் பண்ணுறோங்கிற ஃபீலிங் எனக்கு இல்லை. அப்புறம் யாரோ அதை எடுத்து போட்ட உடனே ஓ இப்படி தானா, சரி அப்போ இனிமேல் மிந்தி மாதிரி இல்லை, இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கவனத்துக்கு வந்தது. ஆனால் அதை வச்சுக்கிட்டு ரொம்ப ட்ரோல் பண்ணுற அளவுக்கோ இல்லை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கோ அது ஏன் நிகழுதுன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ இந்த காலகட்டமே ரொம்ப சென்சிட்டிவாக சின்ன சின்ன விஷயங்களை கூட எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப பெரிதிப்படுத்துகிறதா இருக்குது. அதனால் நான் இன்னுமே ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கேன். இந்த விஷயத்தில் கூட யாருடைய மனசாவது புண்படுத்தியிருந்தால் டெஃபினட்டாக நான் அதுக்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். சில விஷயங்களை இப்படியே கடந்து போய் நான் சொல்ல வந்தது இந்த உலக போர், இந்த ஈரான் வார் நடக்காமல் இருக்கிறத பற்றி நான் பேச வந்ததில் முற்பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுகிறமே தவிர அந்த பிற்பகுதியில் இருக்கிற நல்ல விஷயத்த பேசுகிறதில்ல. அதனால் இனிமேல் அதுலேயும் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணுறேன். நான் சிஎம் அவர்களை சந்திச்சுட்டு வரும்போது எனக்கு மனசில் தோன்றது என்னென்னா, இந்த ஜாதி மத பேதமற்ற இந்த வறுமை கோடுன்னு ஒன்று அழிச்சிட்டு ஒரு சமதர்மமான ஒரு வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் அமையணுங்கிறதுக்கு புதுசாக வர ஆட்சியாளர்கள் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு விடை பெற்று திரும்பி வந்தேன். வணக்கம்.